திமுக நேரடி களம் காண்பதற்கும் இப்போ காங்கிரஸ் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட பாரம்பரிய அந்த இடத்தை விட்டு கொடுத்துட்டாங்க, அப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு திரு மனோகர் பாஷா. உங்களோட கருத்து? ஒரு எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்கிறேன். அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அதன் மேலே பல விமர்சனங்கள் இருந்தால் கூட அதுக்கு வந்து தேர்தல் காலத்தில் அதுக்கு இருக்கிற பவர்ஸ் ரொம்ப அதிகம். நினச்சா யாரை வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கலெக்டர், எஸ்பி யார் மேலே கம்ப்ளைண்ட் இருந்தோ விசாரித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த எலெக்ஷன்ஸு கடந்த காலங்களில் ஆர்கே நகர் ஆகட்டும், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி போன்ற பல இடங்களில் எலெக்ஷன்ஸ் நிறுத்தியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற இந்த ஈரோடு கிழக்கில் வந்து போன வாட்டி பட்டி ஃபார்முலா, அந்த ஃபார்முலா இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் கண்ண முடிந்தாங்களே, அதை ஏன் நிறுத்த முயற்சி பண்ணல அவங்க? ஆக்சுவலாக ஏன் பண்ணலை? அப்போது அவங்களுக்கு சரியான ஒரு ஆதாரமோ எதுவுமே கிடைக்கலன்றதான் ஒரு பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். மற்ற இடத்துல நிறுத்திருக்காங்கல்ல, நிறுத்தின இடங்கள்லாம் நான் பட்டியல் போடுறேன்ல. ஸோ ஏதோ நடந்திருக்கு. நான் அதுக்கு இடைத்தேர்தல் ரொம்ப ஒழுங்காக நடக்குதுன்னு நான் சொல்ல வரல, நடக்குது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நிறுத்துகிற அளவுக்கு அங்கே எதுவும் நடக்கலைன்னு தான் என்னோடய அபிப்பிராயம். இப்போ வந்து அது ஒரு காரணமாக சொல்லி எலெக்ஷன்ஸ் இடைத்தேர்தலில் வந்து முறைகேடுகள் நடக்கும், அராஜகம் நடக்கும்னு சொல்லி ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி வந்து நிற்காத இருக்கிறது எப்படி இருக்குன்னா, இனிமேல் வரப்போகிற காலத்தில் வந்து பொது தேர்தல் தான் ஒரு கட்சி நிற்கிற லெவலுக்கு போயிடும் போல இருக்குது. அதிமுக இனிமேல் 26 அப்புறம் 32 தான் நிற்கும். நடுவில் எந்த எலெக்ஷனும் நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு இடைத்தேர்தல் ஒரு தேர்தல் அப்படின்னா அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் கொடுக்குற ஒரு விஷயம், உற்சாகமாக வேலை செய்கிற விஷயம், களத்தில் வந்து அவன் வந்து அப்போ தான் வந்து பார்ட்டியோட இன்வால்வ் ஆவான், கரெக்டாக வந்து அந்த உற்சாகத்தோடு செயல்புரிவான். நீங்கள் தேர்தலில் போட்டி போடல வச்சுக்கோங்க, அவனுக்கு உற்சாகம் எழுந்துருவான். இப்போ காங்கிரஸை பொறுத்த மட்டும் அதே நேரம் தான். காங்கிரஸ் 2 தடவை அவங்க வின் பண்ணிட்டு இப்போ 3வது தடவை கண்டிப்பாக அவங்க காங்கிரஸ் கேண்டிடேட் நிற்பாங்கன்னா லோக்கல் காங்கிரஸ்லாம் காங்கிரஸ் கமிட்டி தீர்மானம் நிறைவேற்றி சஞ்சய் சம்பத்தை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. திடீர்னு இப்போ வந்து திமுக வந்து இப்போ களம் இறங்கியிருக்கு. நிச்சயமாக வந்து உள்ளூர் காங்கிரஸ்காரங்களுக்கு அதிருப்தி இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தாங்க.